நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 4:19 சொல்லப்படுகின்றது, அவர் குறைகளை நிறைவாக்குகின்றவர். என்ன செய்யறவர்? குறைகளை நிறைவாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 5:48 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணக தந்தை எப்படி இருக்கிறாரா? நிறைவுள்ளவராக இருக்கிறார். நிறைவா இருக்குதுன்னா என்னங்க அர்த்தம்? வயிறு நிறைஞ்சா சாப்பிட்டா அப்பா, வயிறு மட்டும் நிறைஞ்சா இருந்தா போதுமா? ஒருவேளை ஒரு திருவிழா நாள்களை உங்க வீட்டில் ஃபங்க்ஷன் டைம்ல சாப்பிட்டுருக்கே மாட்டீங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி 2 பேரையும் மடமேல பார்க்கறது மனசுக்கு திருப்தியா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்குது என்று சொல்லுவாங்க. உண்டா இல்லையா? அப்ப மனசு, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய நினைவுகள் நிறைவாக இருக்கணும். நம்முடைய வயிற்று பசியும் நிறைவா இருக்கணும். உடல், உள்ளம், ஆன்மா என்னைக்கு நிறைவாக இருக்கின்றதோ அன்னைக்கு தான் நம்ம ஒரு முழு நிறைவோட இருக்கிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. விண்ணக தந்தை நிறைவாக இருக்கிறார். மனுஷனை தன்னுடைய சாயல்ல படைத்து அன்பு கொண்டு தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி அவர்களை மீட்டு ரட்சித்து இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுத்த பிற்பாடு ஆண்டவர் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை வழிபடுகிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் மன நிறைவோடு ஒரு குறையும் இல்லாம வாழணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஏராளம் குறைகள் இருக்கின்றது. வீட்டில் தேவைப்பட்ட பொருட்கள் கிடையாது, பண வசதி கிடையாது, வீட்டு வசதிகள் கிடையாது, வருமான குறைவு, உடல் உள்ள ஆன்ம குறைவு, ஒரு சில படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்துல குறைவு, உடல் சுகத்துல குறைவு, ஒரு சிலருக்கு பரிசுத்தத்துல குறைவு, ஆத்துமா சுகத்தோட இல்லை. இப்படி பலவிதமான குறைகள் இருக்கின்றன. ஆனா இத்தனை குறைகள் இருந்தாலும் ஒரு மன நிறைவோட நம்ம வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். ஹல்லேலூயா. நம்ம சாவர வரைக்கும் உங்க வீட்டில் கண்டிப்பா ஏதாவது ஒரு குறைகள் இருக்க தான் செய்யும். என்ன குறைகள் இருந்தாலும் இவற்றிற்கு மத்தியில நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு? மன நிறைவோடு. நன்றி அப்பா, இன்னைக்கு நான் வெறும் ரசம் சோறு தான் சாப்பிட்டேன், வெறும் கஞ்சி தான் குடிச்சேன், நன்றி அப்பா. இருந்தாலும் என் வயித்தை நீங்க நிரப்புனீங்க, என் குடும்பத்தை சந்தோஷத்தா நிரப்புனீங்க, நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன்னு உங்களால சொல்ல முடியுதுனாக்க நீங்க மன நிறைவோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவிடம் நீங்க இந்த நாள்ல வந்திருக்கிறீங்கன்னா அவர் குறைகளை நிறைவாக்குகின்ற கடவுள். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல உனக்கு படிப்பு வரலையா, டென்ஷனா இருக்குதா, வாழவே பிடிக்கலையா, குடும்பத்துல உடல் சரியில்லையா, மனநிலை சரியில்லையா, குடும்பத்துல சண்டை சச்சரவுகளா, ஓயாம பிரச்சனையா, ஒன்னு விட்டு ஒன்னு உன் குடும்பத்துல பிரச்சனை வந்துனே இருக்கா, செஞ்ச வேலை கைவிட்டு போயிடுச்சா, ஐயோ அப்பான்னு நீ தவிக்காம இந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் சரணடைந்தீர்கள் என்றால் அவர் இந்த நாளில் இன்னைக்கு உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து வைப்பார். ஹல்லேலூயா. திருப்பாடல் 18:6 வாசியுங்கள். Psalm 18:6. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் நெருக்கடி வேளையில் என் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தேன். திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்றாரு? அவருக்கு கஷ்டம் வந்தபோது, துன்பம் வந்தபோது யாரை நோக்கி கூவி அழைத்தாராம்? ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தாராம். ஐயோ அப்பான்னு உட்காந்து அழுல, பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரங்களை கூட்டு வச்சு ஒப்பாரி வைக்கல. யாரை நோக்கி இவர் குரலை உயர்த்தினார்? ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா. என் நெருக்கடி வேளையில என் ஆண்டவரை நோக்கி நான் கூவி அழைத்தேன் என்று சொன்ன திருப்பாடல் ஆசிரியரை போல இந்த நாளில் அப்பா உம்மை நோக்கி நான் கூவி அழைக்கிறேன்னு சொல்லணும். நீ எப்ப வாயை விட்டு ஜெபம் பண்ணி ஐயா என் குறைய நிறைவு பண்ணுங்கன்னு கேட்கிறையோ அப்பதான் அவர் நிறைவு செய்வார். ஹல்லேலூயா. 10 தொழுநோயாளிகள் வந்தாங்க. இயேசுசாமி வாழ்ந்த காலத்துல நிறைய தொழுநோயாளிகள் இருந்தாங்க இல்லையா? 10 பேர் தான் இயேசுவை தேடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துங்க. இந்த 10 பேருக்கும் ஆண்டவர் என்ன செய்தாரு? சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் காது கேளாதோர், கண் பார்க்காதோர், முடவன், இவர் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை அணுகி வந்து ஐயா நான் பார்வை அடையணும், ஐயா என்னை சுகப்படுத்துங்க, நான் எழுந்து நடக்கணும்னு சொல்லிட்டு யார் யார் எல்லாம் இவரிடம் வந்து தங்கள் குறைகளை சொன்னாங்களோ அத்தனை பேரின் குறையை இவர் நிறைவாக்கினார். 12 ஆண்டுகளாக உதிர போக்கினால் கஷ்டப்பட்டு இருந்த ஒரு பொண்ணு, யாரு 12 வருஷமா
12 வருஷமாங்க அந்த அம்மா செய்யாத மருத்துவம் கிடையாது, எடுக்காத மருந்து கிடையாது, போகாத டாக்டர் கிடையாது, செலவு செய்யாத பணம் கிடையாது. 12 வருஷத்துல இவ்வளவும் பண்ணி சுகம் கிடைக்கல. இந்த அம்மா உள்ளத்துல ஒரு விசுவாசம் வருது, நான் மட்டும் ஆண்டவர் இயேசு கிட்ட போய் பார்த்தனாக்க அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, நான் சுகம் அடைவேன். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க. அவர் ஆடையின் விளிம்பை தொட்டாலே போதும் சொல்லிட்டு நம்பி ஆண்டவர் இயேசு கிட்ட வந்து அவர் ஆடையின் விளிம்பை தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு இருந்த இரத்த போக்கை என் ஆண்டவர் சுகப்படுத்தினார். அந்த அம்மாவுக்கு இருந்த குறையை என் ஆண்டவர் நிவர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. 18 வருஷமா முதுகு கூனி, 18 வருஷமா அந்த அம்மா தீய ஆவி பிடித்திருந்ததால அப்படி இருந்தது. ஆண்டவர் இயேசு அந்த அம்மா கிட்ட இருந்த தீய ஆவியை அகற்றி விடவே அந்த கூன் விழுந்த அந்த பாட்டி நிமிர்ந்து நிற்க செய்தார். அவங்கள்ட்ட இருந்த உடல் குறையை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நிவர்த்தி செய்து வைத்தார். 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக ஒருத்தன் ஆண்டவர் இயேசு இவனை தேடி போய் இவரே ஒரு வாலண்டியரா ஒரு முடிவெடுத்து அவங்கிட்ட போய் 38 வருஷமா அவன்கிட்ட இருந்த குறையை என் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கையை தூக்கினு நடந்து போ. அவன் குடுகுடுன்னு எழுந்து துள்ளி குதிச்சுன்னு ஓடுறான். ஹல்லேலூயா. 38 வருஷமா அவன்கிட்ட இருந்த குறையை என் ஆண்டவர் நிவர்த்தி செய்து வைத்தார். ஹல்லேலூயா. சரி, இப்ப உங்களுடைய குறையை ஆண்டவர் தீர்த்து வைப்பாரா வைக்க மாட்டாரா? வைப்பாரா வைக்க மாட்டாரா? நம்ம ஆண்டவரால அன்னைக்கு அவ்வளவு அற்புதம் பண்ணாரு, இன்னைக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இங்க யாராவது இருக்கிறீங்களா? இங்க வந்து ஜெபம் பண்ண, எங்க வீட்டில் ஜெபம் பண்ணேன், பைபிள் படித்தேன், ஆண்டவரையே நம்பி இருந்தேன், ஆண்டவர் என்னை வெட்கத்துக்கு ஆளாக விட்டு விட்டாருன்னு சொல்றேன். யாரா இருப்பாங்களா? யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. உம்மை நம்பியவர் வெட்கமடைய மாட்டார்கள், உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போக மாட்டாங்க. இங்க நிறைய பேர், ஐயோ நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, ஐயோ நான் ஜெபம் பண்ணேன், என்னுடைய வாழ்க்கையில எந்த அற்புதத்தையும் ஆண்டவர் செய்யலையே, என் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரலையேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறியா? இந்த நாளில் என் ஆண்டவருடைய பாதத்தில் மீண்டுமாக விழுந்து ஜெபம் பண்ணு, என் தேவன் உன்னை தொடுவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. பாடுவோமா? கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் நீங்க தான் பாட வழிபடுகிற தெய்வம், என் நம்பிக்கை நீங்க தான் பா. யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எனக்கு நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். எப்படி நம்மளோட தியானத்துக்கு வந்து நடக்குமா, ஃபாதர் என்னென்னமோ அனௌன்ஸ் பண்றாரு, அவங்களுக்கு ஜோகமாவது இவங்களுக்கு ஜோகமாவது, என் பேரை ஒரு நாளும் சொல்ல மாட்டாரு, என் குறைய ஆண்டவர் தீர்த்து வைக்க மாட்டாரு. இந்த தடவையும் தியானத்துக்கு போறேன், நடக்குமா நடக்காதா அப்படின்னு என்ன சோர்ந்து போன மக்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க சோர்ந்து போலாமா? இப்படி டவுட் உங்க உள்ளத்துல வரலாமா? நடக்குமா நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். பாடுவீங்களா? நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி
போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, பாடுவோமா? வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, பாடுவோமா? சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, பாடுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் Yes, Lord. என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்திரே, அடைவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே, அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, பாடுவோமா? வல்லவரே, Yes, Lord. செயல்களில் வல்லவர் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. அவரை நோக்கி இன்னைக்கு நீங்க பாருங்கம்மா, உங்க வாழ்க்கையில என்னென்ன துன்பம் வந்திருந்தாலும் சரி, என்னென்ன வேதனை இருந்தாலும் சரி, உன் முகத்தை பிரகாசிக்க வைக்கிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.